இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்ப என்டிஏ சர்க்கார்னு சொல்றாரு அவரு, அதிமுகன்னு சொல்லல. கேட்டா இது சொல்லாதனால என்ன பிரச்சனை, அதெல்லாம் ரோஜாவுடைய மனம் மாறாதுன்னு நீங்க இலக்கிய நயத்துல சொல்றீங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடுமா சார்? தமிழக வெற்றி கழகம் தோன்றியது கண்ணீர் விடுறாங்க மக்கள். தலைவர் குத்தாட்டம் போடுறாரு, அந்த வேலையாவது அவர் சரியாக செஞ்சுருக்கலாம், அதை விட்டுட்டு வந்துட்டார். இடதுசாரி வலதுசாரி அவர்களை பார்த்து என்ன சொல்ல தோன்றுகிறதோ ஐயாம் சாரி என்று சொல்ல தோன்றுகிறது. எங்களுக்கு சமக்சர சிக்ஷா அபியான்ல நிதி வரணும், பேரிடர் நிவாரண நிதி நிறுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் தரணும் அப்படின்னு என்னென்ன லிஸ்ட் போட்டு டிமாண்ட் வைப்பீங்க? நிறைய. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லிவிட்டு அதிமுக ஊழல் கட்சி என்று சொல்வதற்கு இவர் யார்? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. 2026 தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் சொன்னது, தேசிய கட்சிகளால் எந்த பயனும் இல்லை, வெற்றி பெறும் வரை நம்ம கூட இருக்காங்க, அப்புறம் கண்டுக்கிறதே கிடையாது, மாநிலத்துக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத தான் அவங்க பிரச்சாரமாகவே முன்வைச்சாங்க. இப்போது மாநிலத்திற்கு எந்த பயனை எதிர்பார்த்து இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு சார்? ஒரு தேசிய கட்சி ஆளுகிற கட்சி மத்தியிலே மாநிலத்திலே ஒரு ஆளுகிற கட்சி இருக்கிற போது தான் ஒரு புரிதலோடு கேட்கிற நிதியை முழுமையாக கிடைத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லலாம் என்பதற்காகத்தான் பிரதமருடைய உரையில் டபுள் என்ஜின் என்று சொன்னார். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக ஒரே கருத்து ஒருவரிடம் தொடர்ந்து இருப்பதில்லை. அப்படி ஒரே கருத்து ஒருவரிடம் தொடர்ந்து இருந்தால் அவர் வளர்ச்சி அடையவில்லை என்றுதான் பொருள். கருத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும், கருத்து முரண்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு கருத்தும் இன்னொரு கருத்தும் மோதுகிற போது தான் ஒரு புதிய கருத்தும் புதிய சிந்தனையும் புதிய சித்தாந்தமும் பிறக்கிறது. ஆகவே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேசிய கட்சியினால் பலனில்லை என்று நாடாளுமன்ற பரப்புரையிலே சொல்லியிருக்கலாம். அதே கருத்தோடு இப்போதும் அவர் பயணிக்கவில்லை. அவர் கருத்திலிருந்து மாறுபடுகிறார். ஆக பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் பொது எதிரியாக இருக்கிற தமிழகத்திலே தமிழ்நாட்டிலே பொறுத்த மாத்திரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவரை வீழ்த்த வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்றிணைவது என்பது தான் இந்த அஜெண்டா. அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி பயணிக்கிறோம். இன்னொன்று பேசுனதான் எனக்கு ஞாபகம் சார், அதிமுக சுயமாக செயல்படவே எந்த தேசிய கட்சியுடையும் நாங்கள் கூட்டணி வைக்கலைங்க அப்படிங்கிற கருத்து சொன்னாங்க. இது முக்கியமான கருத்து, சுயத்தன்மை பற்றியது. இப்போ கூட்டணி வச்சிருக்கிறீங்க நீங்கள், இப்போ சுயமாக செயல்பட முடியுமா அதிமுக? அப்படி நாங்கள் சுயமாக தான் செயல்பட முடியும். நாங்கள் எங்கள் கொள்கை என்பது வேறு, பாஜக கொள்கை என்பது வேறு. கூட்டணிக்காக கொள்கை சமரசம் அல்ல, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கூட்டணி வைத்து விட்டோம் என்பதற்காக சரணாகதி அடைந்து விட்டோம் என்பதோ அல்லது எங்கள் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு விட்டோம் என்பதோ அல்ல. எங்கள் கூட்டணி எப்போதும் நிலையானது, அதை நோக்கித்தான் நாங்கள் பயணிப்போம். எப்போது கொள்கையிலும் சித்தாந்தத்திலும் லட்சியத்திலும் நாங்கள் தோற்று போகிறோமோ அப்போது கட்சி காணாமல் போய்விடும், மக்கள் அதை நிராகரித்து விடுவார்கள். ஆகவே அப்படியான ஒரு காரியத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் செய்யப்போவதில்லை, எந்த இயக்கமும் செய்யாது. அதான் அடிப்படை. இப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இந்த ஜெல் ஆகுறாங்களா சார்? ஏன்னா மதுராந்தகத்தில் நம்ம மோடி அவர்கள் பேசும்போது பார்த்தோன்னா பாஜகன்னு சொல்லும்போது பாஜக தொண்டர்கள் கைத்தட்டுறாங்க, பாமகன்னு சொல்லும்போது பாமக தொண்டர்கள், அந்தந்த கட்சிக்குடையது மட்டும்தான் இருக்கு. பொதுவாக அந்த கூட்டணிக்காக நாங்கள் இருக்கின்ற தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியலையே. எப்படி நீங்கள் உடனடியாக சொல்ல முடியும்? இப்போ காங்கிரஸும் திமுக ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் எழுப்புகிறார்கள். ஒரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் மாணிக் தாக்கூர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் வடக்கு தொகுதி திரு தளபதி அவர்கள் யார் காங்கிரஸில் பூத் ஏஜெண்ட் போகிறது கூட ஆள் இல்லை என்று விமர்சனம் செய்கிறார்.
அதற்காக அந்த கூட்டணி ஜெல்லாகவில்லையா? இல்ல அது சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. உங்க கூட்டணியில மொத்தமா நீங்க ஒரு கூட்டமே நடத்திட்டீங்க. கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் பொதுக்கூட்டம் நீங்க நடத்திட்டீங்க. நீங்க வந்து 100 டிகிரியில தான் தண்ணி கொதிக்கும். 20 டிகிரி 30 டிகிரியில் கொதிச்சிச்சான்னு தொட்டு பார்க்கக்கூடாது. 100 டிகிரி ஆனால் கொதிச்சிரும், தொட்டு பார்க்க தேவையில்லை. 100 டிகிரி எப்போ வரும்? நிச்சயமாக வரும். தேர்தல் நெருங்க வரும். கூட்டணி அமைச்சிட்டோம். இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் அமமுக மாவட்ட செயலாளரை போய் சந்திக்கிறார். அமமுக மாவட்ட செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் வீட்டில் வந்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். கூட்டணி என்று அறிவித்து விட்டதற்கு பிறகு எல்லோரும் இணைந்து விடுவார்கள். ஆனா இதே கூட்டணி இப்ப 2019, 21, 24 அடுத்து 26க்கு இப்படி வந்திருந்தா இது ஒரு நல்ல ஒரு லைன்ல வந்திருக்குமோ சார்? அதாவது நீண்ட நாள் ஒரே கூட்டணியோடு பயணிக்க கூடாது. அது சர்வாதிகாரம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் 10 வருட காலமாக பயணிக்கிறார்கள். இடதுசாரி வலதுசாரி அவர்களை பார்த்து என்ன சொல்ல தோன்றுகிறது? ஐயாம் சாரி என்று சொல்ல தோன்றுகிறது. ஒரே 10 வருடமாக அவர்களோடு ஜெல்லாகி விட்டார்கள். பிரிக்கவே முடியல. பெவிக்கால் போட்டு ஒட்டினது மாதிரி அவங்க வெற்றிங்கிறாங்க. கிடையாது, அது தோல்வி. அது தோல்வி. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் வந்து 60ற்கு மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராய்வு சாவு மூலமாக இறந்து போனார்கள். அதை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகளால் முடியவில்லை. மாநாடு நடத்தி அந்த பகுதியிலே ஒரு மாநாடு நடத்தி அதோடு முடித்து விட்டார்கள். சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை 10 மணி நேர வேலை நாட்கள் என்று ஒரு திமுக அரசாங்கம் அறிவித்த போது கைகட்டி வேடிக்கை பார்க்கிற நிலைமையாகி போய்விட்டார். இல்லையே சார், அவங்க போராட்டம் நடத்தினாங்க. நடத்தி அதற்கு பிறகு வாபஸ் வாங்கிட்டாங்க. இது அறிவிக்காமல் இருக்க வேண்டும். இல்ல அதை இப்படி பார்க்கலாமா? கூட்டணியில இருந்தா கூட கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு எதிராக போராடுகிறது. அந்த போராட்டத்தை மதித்து ஆளுங்கட்சி அதை வாபஸ் வாங்குறாங்க. 2 பேரும் அதற்கு பிறகு ஜெல் ஆயிடுறாங்க. பொது எதிரி பாஜகவை உள்ளே நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்புல ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. 40 எம்பிக்கள் வரைக்கும் வாங்குறாங்க. எல்லாம் சரிதான். நீங்கள் இப்போ 8 மணி நேர வேலை நேரத்தை 10 மணி நேரமாக மாற்றோம்னா கம்யூனிஸ்டுடைய கலந்து ஆலோசித்திருக்க வேண்டாமா? அதுதானே அவருடைய உயிர் நாடி. இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது சார். மோடி அவர்கள் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் பேசும்போது அதிமுக அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தலை அப்படின்னு அதை ஸ்டாலின் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். திருக்குறளில் உலகத்தின் ஆகச்சிறந்த இலக்கியம் அறநூல் நீதி நூல் திருக்குறள். திருக்குறளில் தமிழ் என்கிற வார்த்தை இல்லை, தமிழ்நாடு என்கிற வார்த்தை இல்லை, தமிழர் என்கிற வார்த்தை இல்லை. அதற்காக தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானதா திருக்குறள்? ஆக எடப்பாடி என்று வார்த்தையை சொல்லவில்லை என்பதற்காக எடப்பாடியை நிராகரித்து விட்டார்கள் மோடி அவர்கள் என்று சொல்வது இதை போலத்தான் இருக்கிறது. ஆக எடப்பாடியை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்த தமிழ்நாட்டிலே தலைமை தாங்கும் என்று அறிவித்தார் உள்துறை அமைச்சர். சரிங்களா? அப்பயே வந்து என்ன சொன்னாங்க? அவர் பேசலை, அவருக்கு வேர்த்துருச்சு, அவர் கட்டி போட்டு இழுத்துட்டு வந்தாங்க, மிரட்டி இழுத்துட்டு வந்தாங்க என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவர்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினர். எதற்கு சொல்லுகிறார்கள்? கீழே அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை காங்கிரஸும் திமுகவும், மேலே கலைஞர் டிவியில் ரெய்டு நடக்குது. காங்கிரஸுடைய அதிகார வர்க்கம் ரெய்டு நடத்துது. ஆக ஒரு பக்கம் ரெய்டு, இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் தான் என்ன சொல்கிறாங்க? எங்களை விமர்சிக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இல்லை, அப்போ பொதுவாக 2 பேருமே இதே மாதிரி தானே திராவிட கட்சிகள்? அங்கே நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு மாதிரியே தான் இங்கே இந்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் களத்தில் வந்து எடப்பாடியார் சொல்லலை, அவர் அடுத்த இல்லை, அதில் என்ன சிக்கல் வரப்போகுது? எல்லாமே வந்து முடிஞ்சது தான். இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சது. பீகாரில் நம்ம வந்து நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளர்னே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சரை யாரை தேர்ந்தெடுத்தார்கள்? திரு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர், 10வது முறையாக முதலமைச்சர். அவர் ரோஜாவை எந்த பேரிட்டு அழைத்தாலும் ரோஜாவின் நறுமணம் குறைய போவதில்லை. ஆனா பாஜகவோட ஆளுமை தான் இருக்குது. அப்ப அவங்க சொல்றதுதான் நடக்குதான்னு நான் கேட்கிறேன். இப்ப என்டிஏ சர்க்கார்னு சொல்றாரு அவரு, அதிமுகன்னு சொல்லலை. கேட்டா இது சொல்லாதனால என்ன பிரச்சனை? அதெல்லாம் ரோஜாவுடைய மனம் மாறாதுன்னு நீங்க இலக்கிய நயத்துல சொல்றீங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுபடுமா சார்? நிச்சயமா எடுபடுங்க. நீங்க வந்து மற்ற மாநிலம் வேறு தமிழ்நாடு வேறுன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கபலீகரம் செய்து விடலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று
நினைத்தால் அது தவறாகி போய்விடும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சுயம்பு. அது புரட்சித் தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல, தொண்டர்களால் தொடங்கி புரட்சித் தலைவர் அதற்கு பொதுச் செயலாளரானார், தலைவரானார். அதான் விஷயம். சரி, அதே மாதிரி சார் அதிமுகவுடைய கொள்கையும் இருமொழி கொள்கை தான். இப்போ சமக்கர சிக்ஷா அபியான் இந்த திட்டத்துக்கான நிதி வரல, ஏன்னா ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால. இப்போ அடுத்து நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இந்த நிதியெல்லாம் வாங்குறதுக்கு வழி இருக்கா சார்? இந்த இடத்துல எப்படி நீங்க அதை கையாள போறீங்க? இருமொழி கொள்கை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மும்மொழி கொள்கை என்பதற்கு அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் விருப்பப்பட்டு யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். இந்தி திணிப்பை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கும். அதே சமயம் தமிழையும் உத்தரப்பிரதேசத்திலேயோ உத்தரகாண்டிலேயோ பீகாரிலேயோ ராஜஸ்தானிலேயோ கொண்டு போய் திணித்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். தமிழை இயல்பாக படித்தால் ஏற்றுக்கொள்வோம். அதை போல இதான் எங்களுடைய கொள்கை. எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் நீங்கள் இந்த மொழியை திணிப்பதாக சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முழுமையாக நிதி வேண்டும் என்பதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியோடு இருக்கும். அதை பெற்று தரும் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வரலாற்றில் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும், நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம பேசணும்ல, மாறி மாறி முடிவெடுத்தா கூட தொண்டர்கள் ஒரு மனநிலையோடு அவங்க செய்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாங்க. அது அவங்களுடைய ஆளுமை. இது இபிஎஸ் அவர்களுக்கும் இருக்கிறதா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் இவ்வளோ மீடியா, ஒரு யூடியூப் சேனல், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, நம்ம டிவி, இவ்வளோ வசதி இல்லை. அவர் ஒரு திரை நடிகர். அவர் வியந்து பார்த்தாங்க, அண்ணாந்து பார்த்தாங்க, ஆச்சரியத்தோடு பார்த்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிற போது இன்னும் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. அவர்களையும் அந்த வியப்போடு பார்த்தார்கள். இப்போது எடப்பாடியார் காலத்திலே முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடியது இந்த உலகம். யாரையும் உடனடியாக விமர்சனம் செய்து விடுவார்கள். அதுதான் நடக்குது. இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் ஒரு தொண்டனாக இருந்து தலைவராக இருக்கிறார். இந்த இயக்கம் பழக்கப்படவில்லை. அப்படி இந்த இயக்கம் ஒரு பெரிய துருவ நட்சத்திரமாக அண்ணாந்து பார்க்கக்கூடிய எம்ஜிஆரை பார்த்தது, அண்ணாந்து பார்க்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்தது. இன்றைக்கி பக்கத்திலே இருக்கிற ஒருத்தர், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பையன் கதாநாயகன் ஆன மாதிரி தான் வியப்போடு பார்க்குறாங்க. அது பல்வேறு குறை இருக்கும், குற்றம் இருக்கும், விமர்சனம் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார்கள். இதை நாம் தாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் கடந்து போக வேண்டும். அதே சமயம் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, சிஏக்கு ஆதரவு, இந்த மாதிரி இபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு கூட இந்த ஆளுமையை கேள்விக்குரியதாக. விவசாய இதுக்கு விவசாய பொருட்கள் பாதிக்கப்படுகிறது, பாழா போகுது. ஒரு தக்காளி குப்பை தொட்டில் போடுறாங்க, ரோட்டில் போடுறாங்க. அதை எல்லாமே முறைப்படுத்துவதற்காக சந்தைப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஒரு விலை நிர்ணயம் உத்தரவாதம் வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் கொண்டு வந்தோம். அதில் ஏதாவது இடர்பாடு சிக்கல் இருந்தால் அதை நாங்கள் ஆதரிச்சிருக்க மாட்டோம். அது மாதிரி சிஏ தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தால் அதற்காக நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய நலனில் எப்போதும் அக்கறை செலுத்துவோம் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. நீட்டுக்கு கூட நீங்கள் அது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தப்போ தான் காந்தி செல்வனால தான் அது வந்தது, பேசினார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ அவங்க தரப்பில், திமுக தரப்பில் சொல்கிறது என்ன? தமிழ்நாட்டுக்கு அது பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ நாங்கள் வழிமொழிஞ்சோங்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றதும் அதுவும் ஒண்ணு தானே? அதாவது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்ல, ஆதரவு அளிச்சோன்னு அவங்க சொல்றாங்க, நீங்களும் அதை சொல்றீங்க. அப்ப இது ஒட்டுமொத்தமா அவங்கவுங்க சுயநலத்துக்காக அந்தந்த இடத்துல ஆதரவா? இல்லை, அதாவது சுயநலத்துக்காக இல்லைங்க, அது மதம் சார்ந்தது. இது ஒரு மாணவர்களுடைய நலன் சார்ந்தது. இப்போ ஆனால் அதற்குரிய ரெமெடி என்ன செய்ய முடியும்? சிந்தித்தார் சாதாரண விவசாயி எடப்பாடியார். 7.5% கொண்டு வந்தார். 7.5% கொடுத்து இன்றைக்கி 4000 ஏழை எளிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 4000 பேர் மருத்துவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் அதிமுகவும் எடப்பாடியாரும் இல்லையா? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு நலன் இது தேவை, நீட்டு விலக்கு தேவை, கீழடி அறிக்கை வெளியிடணும், எங்களுக்கு சமக்சர சிக்ஷா அபியானில் நிதி வரணும், பேரிடர் நிவாரண நிதி நிறுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் தரணும் அப்படின்னு என்னென்ன லிஸ்ட்டு போட்டு டிமாண்ட் வைப்பீங்க? நிறையா வைப்போம். நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் சேர்த்துங்க, நாங்கள் என்டாஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வருவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம். நதிநீர் பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் நலனுக்காக நீங்கள் ஒரு உத்தரவாதம் தரணும், இந்த பிரச்சனையெல்லாம் எழக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போதிய நிதியை பகிர்ந்தளித்து நிதி பகிர்மானத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும். அதனால் ஜிஎஸ்டி கொடுக்கறதுல அதிகம் வசூல் பண்ணி கொடுக்கறது தமிழ்நாடு. நீங்கள் மேகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம்,
நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் தாருங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. எங்களுக்கு கூடுதலாக தர வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு இணையாக நீங்களும் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் விடுப்போம். ஆனால் இப்போ தேர்தலுக்கு முன்பு இப்போ பட்ஜெட் வெளியிட்டிருக்கிறாங்க, நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க, அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை சார். நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். 6லேருந்து 7% வளர்ச்சியை நோக்கி போகுது இன்றைக்கி இந்த நிதி, இந்த பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டின் தேர்தலுக்காக ஒதுக்கிட்டாங்கம்பாங்க. கவர்ச்சிகரமான பட்ஜெட் இல்லை, வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக தான் பார்க்கணும். இப்போ விஜயுடைய விவகாரத்துக்கு வருவோம். அதிமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பித்திருக்கிறார் விஜய். தமிழக வெற்றி கழகத்துடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்போ பேசினப்பவும் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு கொண்டே பேசியிருக்கிறார் தன்னை. 77ல் எம்ஜிஆருக்கு எப்படி தோணுச்சோ, நம்ம அண்ணா இருந்த இடத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்களேன்னு நம்ம எப்படி கண்ணீர் வடித்தேன், அப்போ தான் அதிமுக தோன்றுச்சு அப்படின்னு எம்ஜிஆர் பேசியிருந்தாரு. அதே மாதிரி 2017 சார், அண்டர்லைன் பண்ணிக்கணும், 2017 21க்கு அப்புறம் இதே மாதிரி அண்ணா இருந்த இடத்துல, காமராஜர் இருந்த இடத்துல இவங்கெல்லாம் அப்படின்னு எல்லாம் மக்கள் கண்ணீர் வடிச்சப்போ தான் தமிழக வெற்றி கழகம் தோன்றி இருக்குன்னு பேசியிருக்காரு. இந்த ஒப்பீடு இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் தோன்றியது கண்ணீர் விடுறாங்க மக்கள். தலைவர் குத்தாட்டம் போடுறாரு, வந்து பாடகர் வேல்முருகன் பாடலுக்கு நல்ல நடனம் ஆடுறாரு. அந்த வேலையாவது அவர் சரியாக செஞ்சுருக்கலாம், அதை விட்டுட்டு வந்துட்டார். நான் வந்து கோடிக்கணக்கான பணத்தை 500 கோடி 1000 கோடி விட்டுட்டு இந்த சமூக சேவைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது இவருடைய சமூக சேவை பங்களிப்பு என்னவாக இருந்தது? அந்த இடத்திற்கு போயிருக்க வேண்டாமா? அவருடைய துயரத்தில் பங்கேற்றிருக்க வேண்டாமா? அவருடைய கண்ணீரை துடைத்திருக்க வேண்டாமா? அவருடைய கண்ணீரையும் காயத்தையும் துடைத்தெறிந்து உங்கள் துக்கத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் என்று அவர்கள் வீட்டுக்கே அவருடைய முற்றத்திலே சென்று பார்த்திருக்க வேண்டாமா? அங்கேருந்து வந்து ஒரு பனையூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் வரவழைச்சு அவர்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டால் போதுமா? இது புது டெக்னிக்காக இருக்கு. ஆக இதையெல்லாம் அவர் மீது எவ்வளோ காலமானாலும் அழியாத ஒரு தழும்புகள். இது ஒருபோதும் அழியாது. பச்சை குத்துனா எப்படி அழியாதோ, காயம்பட்டால் எப்படி அழியாதோ, தீயினால் சுட்ட பொன் உள்ளார மாறிவிடும், நாவினால் சுட்ட வடு என்று நாவினால் சுட்ட வடு எப்படி ஆறாமல் இருக்குமோ அப்படித்தான் ஆறாத ஒரு புண்ணாக அவர் மீது இருக்கிறது இந்த காயமெல்லாம். அதற்கு முழு முதலாக அவர் பதில் சொல்ல வேண்டும். சிபிஐ வழக்கிற்கு விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டார். 41 பேர் இறந்து போனதற்கு யார் காரணமோ தெரியாது, நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளணும். ஆக இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லிவிட்டு அதிமுக ஊழல் கட்சி என்று சொல்வதற்கு இவர் யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மனிதநேயம் மிக்கவர், மானுட பற்று மிக்கவர், கருணை மிக்கவர், காருண்யம் மிக்கவர், ஒரு அடித்தட்டு மக்களுக்காக கண்ணீர் சிந்தியவர், பிறர் துயரம் கண்டு சகியாத ஒரு மனிதனாக இருந்திருக்கிறவர். அவருடைய கூட்டங்களில் லட்சக்கணக்கான கூட்டம் 2 நாட்கள் 3 நாட்கள் காத்திருக்கும், 1 வாரம் கூட காத்திருக்கும். எங்கேயாவது அசம்பாவியம் நடந்திருக்கிறதா? இது போன்று எவ்வளோ டெக்னாலஜிலாம் வளராத காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது போன்று நடக்கலையே. நீங்கள் ஏன் மக்களை வந்து நெரிசல் ஏற்படுத்தி ஒரு வண்டியை கொண்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் செலுத்தி ஒரு பெரிய ஒரு 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 தற்காலிகமாக ஒரு செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்தி கூட்டத்தை காட்டி அதன் மூலமாக எல்லோரிடத்திலும் நாங்கள் பெரிய ஆள் என்று காண்பிக்க விரும்புகிறீர்கள். அதற்கு மக்களாக அவங்க பலிகடாக்குவது? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். விமர்சனம் செய்யலாம், 1000 விமர்சனங்கள் அதிமுக மேலே அவர் சொல்லலாம். விமர்சனங்களுக்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் அவருக்கு தக்க பதிலடி கொடுப்போம். மக்கள் தீர்மானிப்பார்கள் யார் தேவை என்பதை, அப்போது தெரிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் வெட்டில் பூச்சி மாதிரி சில நேரத்தில் பறக்கும், சில நேரத்தில் வெளிச்சம் வரும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் மின்மினி பூச்சி மாதிரி மறைஞ்சிடும். ஆனால் சார், கரூர் சம்பவம் நடந்த சமயத்தில் அதிமுக விஜய் மேலே இப்போ சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி விமர்சனங்களை எல்லாம் அப்போ வைக்கலையே. அப்போ இப்போ நீங்கள் வைக்கிறது சீச்சி இந்த படம் புளிக்கல, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் அவங்க கூட்டணிக்கு எங்கிட்ட வரலை அதனால் நாங்கள் சொல்கிறோன்னு தான் கிடையாது. அப்போது திமுகவின் பக்கம் கடுமையான கோபம் இருந்தது. கரூரிலே திரு செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதையெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக மேலே விமர்சனம் வைக்கிறீங்க, வச்சிங்க. பனையூர் பண்ணையார்னு இன்னைக்கு சொல்கிறத விஜய் மேலே வைக்கிறையே,
பிள்ளையார் சூழி போட்டாச்சு, கொடி பறக்குது இல்ல நீங்க. அப்ப விஜய் வந்து இவ்வளவு தவறு செஞ்சாரு, போய் 41 பேர் குடும்பங்களை பார்க்கல அப்படிங்கிறது அப்ப தெரியலையா? அப்பயும் தெரியும், இப்பயும் தெரியும். அப்பயும் நாங்கள் சொல்லிட்டு தான் செஞ்சோம். ஆனால் ஒரு அரசாங்கம் அதில் ஒரு பெருசாக தெரிஞ்சது. ஒரு அரசாங்கம் முழுமுதல் பொறுப்பேற்றிருக்க வேண்டும், அனுமதி தந்திருக்க கூடாது. ஆனா திமுகவை கேள்வி கேட்க தில்லு உள்ள ஒரே கட்சி தாவேகா தான். திமுக வெர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிறாரு. உங்களை 3வது இடத்துல தள்ளுறாரா இல்ல கண்டுக்கவே இல்லை அடுத்ததுக்கு? தாராளமாக அவர் சொல்லட்டுங்க, அதை பற்றி என்ன இருக்கு. அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக சொல்லுகிற இதையெல்லாம் ஒரு மோடி வித்தை, ஒரு வித்தை காட்டுறாரு அவர். மோடி வித்தையா சார்? இது ஒரு சும்மா ஒரு வித்தை போல காட்டுறாரு, அவ்வளோதான். ஆக இந்த வித்தையெல்லாம் எடுபடாது. ஏற்கனவே மக்கள் நீதி மையம்னு தொடங்கினார். ஆகச்சிறந்த நடிகர் திரு கமலஹாசன் டிவியை பொட்டியை உடைச்சார், டார்ச் லைட்டை கொண்டு வந்தார், ஒரு குடும்பமே ஆட்சி ஆளணுமான்னு சொன்னார். இன்றைக்கி அதே அறிவாலயத்தில் அவர் போய் அந்த கட்சியோடு இணைஞ்சு இருக்கிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக கட்சியை காண அடமானம் வச்சுட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க கருத்து மாறுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற அதே மாறுபடணும், கமல்ஹாசன் அவர்களுக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். நிச்சயமா கருத்து மாறுபடணும். கருத்து மாறுபட்டாதான் புதிய சிந்தனை வரும். அதற்காக கட்சியவே அடமானம் வச்சிடக்கூடாது, உங்கள் கொள்கையை நீர்த்து போய்விடக்கூடாது. நான் அதைத்தான் சொல்கிறேன். கூட்டணி வைக்கலாம், கொள்கை நீர்த்து போச்சுன்னா உங்களை அடையாளம் இழந்துருவீங்க. அதான முகவரி, உங்கள் அடையாளம் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் முகத்தையும் இழந்துட்டீங்கன்னா முகவரி இழந்துருவீங்களேங்கிறது தான் எங்கள் குற்றச்சாட்டு. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை கொள்கைன்னு சொல்கிறீங்க. அதிமுகவோட கொள்கை நமக்கு தெரியும், பாஜகவுடைய கொள்கை என்னங்கிறதும் வெளிப்படையாக தெரியும். இது ரெண்டும் எப்படி சார் மெர்ஜா? சரி, இன்னைக்கு திமுக இருக்குது. திமுகவை மிஸ்ஸாவில் கூட வந்து சிறையில் அடைத்தது யார்? எமர்ஜென்சியில் சிறையில் அடைத்தது கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது எதிராக இருந்தது காங்கிரஸ். அவர்கள் வந்து இந்திரா காந்தி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று மாறுபட்ட கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அதே போல தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்லலை. விமர்சனம் வேற, கொள்கை வேற சார். விமர்சனமும் கொள்கையை சார்ந்த ஒன்றுதான். ஆக பிஜேபி கொள்கை என்பது அவர்கள் எங்களுடைய அஜெண்டா பொது எதிரி வீழ்த்துவதற்கான கூட்டணி, எங்கள் கொள்கையோடு சமரசம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. சரி சார், நிறைவாக திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த இது போதும், அணி போதும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் தேர்தல் அறிவிக்கலை, இன்னும் கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். வருவார்கள். இந்த பலத்தோடு நிச்சயமாக திமுகவை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை மட்டும் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்க. பொதுச் செயலாளருடைய கொள்கை, கட்சியினுடைய கருத்து, இது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு. அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன, இந்த தேர்தல் நெருங்குவதற்கு பிறகு நெருங்குகிற நேரத்தில் எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு முடிவை எடுப்பார். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். வாழ்த்துக்கள். நன்றி சார் உங்களுடைய பதில்களுக்கு. இதுவரை அதிமுகவின் செய்தி தொடர்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு வைகை செல்வன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.